வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விவரம்லாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது மேச ராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்குமே ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும், நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, கிரக நிலைகள்லாம் ஒரு சாதகமான அமைப்பெல்லாம் இருக்கா அல்லது பாதகமான அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாக இந்த மாதம் உண்டான பலன்களை பார்க்கலாங்க. இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசி என்னங்க, அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர். செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா போர் வீரர், எதா இருந்தாலும் டக்குன்னு கோவப்படக்கூடிய தன்மை, புத்திசாலித்தனம், துணிச்சல், தைரியம் எல்லாம் அதிகமாக கொண்ட ராசியே மேச ராசி ஆகுங்க. இந்த ராசி அதிபதி பாருங்க, இத்தனை நாள் ரிஷப ராசியில இருந்தாரு. அவர் பயிற்சியாகி, அதாவது இந்த ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 2ஆம் தேதியே ரிஷப ராசியிலிருந்து மிஸ்தன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. இத்தனை நாள சனி பகவானுடைய பார்வை பெற்று ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ராசிநாதனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, விரய சனியாக. இப்போ அந்த சனி பகவானும் பாருங்க வக்ரகதி காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வக்ரகதி அடைந்து குருவின் பார்வையும் பெற்றிருக்கு. இதெல்லாம் பார்த்தா, கிரக அமைப்பெல்லாம் பார்த்தா நல்ல யோகமான அமைப்பு தாங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்குங்க. நல்லா தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த தொழிலெலாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வேலை புதுசாக தேடிட்டு இருக்காங்க, வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஸோ ஏதாவது வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஏன்னா குரு பார்வை சனி மேலே விழுந்து சனிக்குடைய வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால, ஏன்னா சனி பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா சனியின் பார்வை அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 2, 6, 9ஆம் இடங்கள்லாம் சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்களா, இது உண்டான பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பாரு அந்த சனி பகவான். குடும்பத்திலையும் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். 6ஆம் இடம் கடன், நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாரு. சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் ஒரு உடல் ஆரோக்கியம் சீராக இல்லாமல் ஏதாவது பிரச்சனை, தந்தை மூலமா பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இதில் எல்லாமே இப்போ தீர்வு அடையக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கு. ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்துட்டார். வக்ரம் அப்படின்னு என்ன அப்படின்னா பின்னோக்கி நகரக்கூடிய, அதாவது அதே ராசியில தான் சனி பகவான் இருப்பாரு, ஆனால் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்ட இருக்க மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அந்த வக்ரகதி காலகட்டங்கள்ல இப்போ குருவுடைய பார்வையும் அந்த இருக்கிறதுனால அது இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பாக்யாதிபதி, அவர் பலம் பெற்று அவர் பார்க்குறாரு. குருவின் பார்வை அந்த பலமாக இருந்து அந்த சனி பகவானை பார்க்கறதுனால சிறப்பான பலன்களும் தரக்கூடிய அமைப்புண்டுங்க. சரி, இந்த மேச நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து சனி பார்வை பெற்றுட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு போறார். இந்த மாதிரி வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துக்கு போறக்கூடிய செவ்வாய் பகவான் அவருக்கு ராசிக்கு, அவர் உட்கார்ந்துருக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கிரக அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா சிறப்பான அமைப்பா இருக்குங்க. செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கணும்னா யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்புண்டு. ஏன்னா ஒரு திசாநாதன் அமர்ந்திருக்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் பலம் பெற்று குரு சுப கிரகம் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காட்டுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குன்னா அந்த செவ்வாய் தசையால யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ வேலையில இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேலையில இடமாற்றம் வேணும், முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன், நல்ல இடமா கிடைக்கல வேலை, நல்ல இடமா கிடைக்கல வேலை, அடுத்தது புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்குன்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போதுனா அந்த முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. சொந்த தொழிலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சிறப்பான பலன்களே தரக்கூடிய அமைப்பே இந்த மேச ராசி நேர்களுக்கு இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த மாதிரி அமைப்பு இன்னும் கொடுப்பாருன்னா, அந்த ராசி அதிபதி, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகை கிரகமாகவே இருந்தாலும், ஏன்னா புதன் அந்த ராசிக்கு பகை கிரகம்,
3 6ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்க, அவர் பயிற்சியாகி அந்த குருவோடு இணையக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் எப்போ அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, அவர் புதன் பகவான் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு குருவோட இணையிறாது அப்படிங்கிறது. குரு அந்த இடத்துல பலம் பெற்று இருக்காரு. அவரோடு புதன் இணைவது அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்க்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு தான், பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதன் பயிற்சிக்கு அப்புறமும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, கூடுதலான பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. சரிங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாருங்க, படிப்பில் நல்லா இருக்கும், நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த புதனுடைய பயிற்சி காலங்களும் இருக்குங்க. சரிங்களா. அடுத்தது இல்லத்தரசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பாருங்க கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது பிரச்சனைனா ரொம்ப பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு உண்டான பலனையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதத்தில் பாருங்க சுக்கிர பகவான் வந்து சிம்ம ராசியில இருந்து மாதம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது சுக்கிர பகவான் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியே கேதோடு இணைந்து சிம்ம ராசியில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டானா 2 7ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, கலஸ்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிற அமைப்புல கேதோடு இணைந்திருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து தன்னுடைய நீச்ச ஸ்தானமான கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அங்க நீச்ச ஸ்தானத்துக்கு போற அமைப்பு. அடுத்தது சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. அடுத்தது செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையா சுக்கிரனை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் செவ்வாய்க்கு உண்டான குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த இடம்லாம் கிரக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லத்தரசிகள்லாம் குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை நீங்க இருக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கு. நீங்க ஏதாவது பேச போய் அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாகி சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படிங்கறதுனால இல்லத்தரசிகளும் கொஞ்சம் கணவர்கிட்ட அனுசரணையா இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா. பெருசா பாதிப்பு அதிகமா இருக்காது. இப்ப சனி பார்வை சுக்கிரன் மேல இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய சனி தான் பார்க்கிறாரு. அப்படிங்கறதுனால கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சுக்கிரன் மேல இருப்பது 2 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ருணரோக சதுருஸ்தானமான 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. செலவுகள் கூடுதலாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க. ஆனால் வரவு இருக்குமா அப்படின்னா வரவு இந்த மாதம் இருக்குங்க. நல்லபடியாக வரவெல்லாம் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தனத்துக்கு காரகரான குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தையும் 10 11ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால பண வரவுல இருந்துகிட்டே இருக்கும், லாபம் கிடைக்கும். லாபத்துக்கு உண்டான வரவுக்கேற்ற செலவும் கையில கூடுதலா இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் கோச்சார நிலை கிரக நிலைகள்லாம் காட்டுது. சரிங்களா. வரவுக்கேற்ற செலவு இருக்கும், செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. மற்றபடி எடுத்துக்கிட்டான்னா வேற எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் வந்து நேத்திரஸ்தானம் 2ஆம் அதிபதி வந்து உட்காந்துருக்கிற சனி பார்வை செவ்வாய் பார்வை பெறத இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் என்ன காட்டுங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா சூரிய பகவானும் பாருங்க, அவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு கேதோடு இணையக்கூடிய அமைப்பு. கிரக நிலைகள் அப்படி என்ன காட்டுது அப்படின்னா அவன் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதாவது ஜீரண சக்தி ஒரே மாதிரி ஆகலப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரே மாதிரி ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறது, வயிற்றில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சூடான உணவுகள் சேர்க்கறது, காரமான உணவுகள் சேர்க்கறது. அடுத்தது இரவு நேரங்களில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அதிகமாக அசைவங்கள் சாப்பிடாம இருக்கிறது. இந்த மாதிரி உணவு சம்பந்த கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. வயதுக்கு மூத்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ 3ஆம் சுற்று 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க, அவங்களும் கரெக்டாக வந்து ஆகாரம் டைமுக்கு சாப்பிட்றது, அப்புறம் நடைப்பயிற்சி எடுக்கிறது, தியானம் செய்கிறது, கோயில் குளத்துக்கு போகிறது, அமைதியாக இருக்குது, அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும். சரிங்களா. அவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னா இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேத்திரஸ்தானாதிபதி இருக்க சனிப்பார்வை பெற்றிருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள்
வந்து சூரிய பகவானுடைய பயிற்சி வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 17ஆம் தேதிக்கு வர 5ஆம் இடத்துக்கு தன் வீட்டுக்கு வந்தாலும் கேதுவோடு இணைகிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரணம் இந்த மாதிரி கோளாறுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதிலெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துங்க. அடுத்தது வந்து இரவு நேரங்களில் வாகனத்தில் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம், அதாவது ஒரு சிலர் வாகனத்தில் அதிகமாக போகிறது வர்றது இரவு நேரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நீச்சம் பெற்று சனி பார்வை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் இருந்துட்டாவே போதுங்க. மொத்தத்தில் வந்து சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும், லாபம் கிடைக்கும். ஆனால் லாபத்துக்கு உண்டான செலவுகளும் இந்த அமைப்பெல்லாம் கிரக நிலைகள் காட்டுதுங்க. ஆனால் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் 2ஆம் இடம் லாபஸ்தானம், 10ஆம் இடம் அதுக்குண்டான சம்மந்தப்பட்ட திசா புத்திகள்லாம் நல்ல அமைப்பில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பெருசாக பாதிப்பும் அதிகமாக இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் வரும், வரவத்துக்கு ஏற்ற செலவுகள் கைக்கூடி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மேச ராசி நேர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஆனால் மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதிகம் கோவப்படாதீங்க, சட்டுன்னு கோவப்படாதீங்க, எதுவும் டக்குன்னு முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால இளைய சகோதர சகோதரிங்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரணையாக பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை சங்கடங்கள்லாம் அவங்க மூலயமா உங்களுக்கு வரும், உங்கள் மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு, சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு, அல்லது தங்கை அப்படிங்கிற ஒரு உறவு இருந்தது அப்படின்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் செவ்வாயின் பார்வை பெறதுனால தங்கை மூலிமா பிரச்சனைகள், சங்கடங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணி அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதை பார்த்து நீங்கள் நடந்துக்கோங்க, சரிங்களா? மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கிரக அமைப்பு இருக்குங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.